வணக்கம். எனது பெயர் சா பிரபாவதி. ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மனு கொடுக்கறதுக்காக வந்தோம். நாம் தமிழர் கட்சி சார்பா காலி பாட்டல்கள்லாம் வந்துட்டு விவசாய நிலங்கள், பொதுமக்கள் நடக்கக்கூடிய சாலைகள், அப்புறம் பேருந்து நிறுத்தம் எல்லா பக்கமுமே மது பாட்டல்களை போட்டிருக்காங்க. அதை போட்டதோட இல்லாம அதை உடைச்சும் எல்லாத்தோட கால்ல எல்லாம் குத்திட்டு இருக்கு. நிறைய பாத யாத்திரை போற பக்தர்கள் கால்லாம் குத்தி அதை கிழிக்குது. நாம் தமிழர் வந்துட்டு மக்களுக்கான அரசியலும் எல்லாத்துக்கான அரசியலும் இது. விலங்குகளுமே இதனால பாதிக்கப்படுறாங்க. இப்ப நீலகிரி மலையில எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் விலங்குகள்லாம் இருக்கு. இந்த பாட்டில் எல்லாம் போட்டு அது விலங்குகள் குத்தி ரொம்ப சிரமமா இருக்கு விலங்குகளுக்கு. ஒரு சில விலங்குகள் வந்துட்டு இந்த நெகிழி பைகளையும் எடுத்து அதுல உணவு சாப்பிடறேன்னு சொல்லி அந்த நெகிழியும் உள்ள போயிட்டு அவங்களோட வயிற்றுக்குள்ள அது போய் அந்த விலங்குகளுக்குமே அது ரொம்ப சீர்கேடா இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ணும்னா நாம் தமிழர் அரசு வந்துட்டு இங்க வரணும். தமிழ்நாட்டுல கனிமொழி அக்கா சொன்னாங்க, நாங்க வந்ததுமே முதல் கையெழுத்து வந்துட்டு மதுக்கடைக்கு எதிரான கையெழுத்து தான் சொன்னாங்க. ஆனா இந்த வரைக்கும் அப்படி ஒன்றும் நடந்ததில்லை. மதுக்கடை மூடி இருக்குன்னாங்க, எங்க மூடி இருக்காங்கன்னு காமிக்க சொல்லுங்க. முதல்ல ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப நேரம் காலம் குறித்து மதுக்கடை திறந்திருந்தாங்க. இப்ப 24 மணி நேரமும் மது விற்பனை தான். அது குடிச்சிட்டு வந்துட்டு பொதுமக்களுக்கு நிறைய இடையூறுகள், கல்லூரி போறக்கூடிய பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இடையூறுகள் தான் இருக்கு. இந்த மது விற்பனைனால பெரும் சீர்கேடுகள் தான் நடக்குதே ஒழிய இதனால ஒன்னும் சிறப்பான இதெல்லாம் நடக்கல. எப்ப அங்க மதுக்கடையை ஒழிக்கிறாங்களோ அப்பதான் தமிழ்நாடு ஒரு தூக்குன மாநிலமா இருக்கும். இல்லைன்னா அது வரைக்கும் இவ்வளவு நாசக்கேடுகள், கற்பழிப்பு, கொலை எல்லாமே நடந்து கொண்டே இருக்கும். நன்றி. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.